இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தொலைநோக்கு சிந்தனையாக நான் தான் நெக்ஸ்ட் மந்த்து சித்திரை திருவிழா ஆரம்பிச்சிடும். ஸோ மீனாட்சியும் பார்க்க முடியாது, அழகரையும் பார்க்க முடியாது. வாடா அழகர் கோயிலுக்கு அப்படின்னு கிளம்பி போயாச்சு. பஸ் ஏறி போனால் கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். கூட்டத்தையும் தாண்டிட்டு கருப்பனை துணைக்கி கூப்பிட்டுட்டு உள்ளே போய் அழகரை பார்த்தா என்ன காப்புன்னு தரிசனம் தர மாட்டேன்ட்டாரு. என்ன அழகரேன்னு அவர்கிட்ட கோச்சிட்டு வெளியில் வந்தால் லட்டு தந்தார். ஓகே, லட்டு கொடுத்தாச்சு. இனிமேல் என்ன மன்னிச்சிட்டேன் போங்க போங்க அப்படின்ட்டு கிளம்பி வெளில வந்துட்டு மேலே கிளம்பிட்டோம். நடந்தே போனோம். இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. அழகர் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் ஒரு தடவையாவது இந்த காட்டு வழியாக போயிடணும்னு ரொம்ப யோசிச்சு இந்த வாட்டி போயே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி போயாச்சு. தண்ணியில் காலை வச்சா என்ன ஜில்லுன்றீங்க, செம்ம என்ஜாய்மெண்ட். அப்புறம் பட்டர்ஃப்ளைக்கு நடுவில் நின்று பறக்க விட்டு குரங்கு மாமாவெல்லாம் தெறிக்க விட்டு வா அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடாக கட்டியிருந்தாங்க. வாடா இருக்கிறதுலே பெரிய வீடாக கட்டுவோன்னு வீடை கட்டிட்டு அப்புறம் ட்ரக்கிங்கெல்லாம் பண்ணோன்னா பாருங்களேன், மலையெல்லாம் ஏறணும் வச்சோம். அப்புறம் நாங்கள் மழை பெய்ததை விழுத்து விட்டோம். கம்ப்ளீட்டாக காட்டு பயணத்தை முடித்தா கூட கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் தான் பழமுதிர்ச்சோலைக்கு போக முடியும். 2 கிலோமீட்டர்னு ஏமாற்றியே கூப்பிட்டு போயிட்டேன். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இழந்த பழத்தை வாங்கி கையில் கொடுத்து திருப்பியும் 2 கிலோமீட்டர்னு கூப்பிட்டு போயிட்டேன். ஒரு வழியாக போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கூட்டம் செம்ம கூட்டம். என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப தான் ஏமாற்றி உள்ளே நுழைஞ்சு சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டு திருப்பியும் 2 கிலோமீட்டர் ஏமாற்றியே கூப்பிட்டுட்டேன். ஆனால் குட்டி பாவம் கால் வலியில் துடிச்சிட்டான். இருந்தாலும் இந்த டைம் ரொம்பவே என்ஜாய்